அந்த பண்பு தான் இன்றைக்கு வந்திருக்குது. நான் சொல்றத நீ கேளு, நீ சொல்றத நான் கேட்க தேவையில்லை, நீ சொல்றத நான் கேட்கணும். அதுக்கு தான் நான் ஊர் தலைவனா இருக்கிறேன். மஸ்ஜிது நிர்வாகிகள் நாங்க சொல்றத நீங்க கேட்கணும், நீங்க சொல்றத நாங்க கேட்கறதுக்கு இல்லை. ஆனா இவங்க ஒரு விஷயத்துல சொல்லுவாங்க, இமாம்கிட்ட கூட எப்படி தெரியுமா சொல்லுவாங்க, ஹஸரத் நாங்க சொல்றத நீங்க கேளுங்க, இல்லாட்டி தூக்கி எறிஞ்சிட்டு போங்கவா. லேசா பேசிடுவாங்க, லேசா பேசிடுவாங்க. எனவே கண்ணியமான சகோதரர்களே, நல்லடியார்களே, மஸ்ஜிதுடைய மக்களை நிர்வாகிக்கக்கூடியவர்களாக, மஸ்ஜிதுடைய நிர்வாகிகள் அந்த மக்களுடைய அந்த 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 பண்பு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருக்கோளும். எங்கட கையில் இருக்கிற 5 விரலே ஒரு கோணத்தில் கிடையாது, ஒரு வயிற்றில் பிறந்த பிள்ளைகளுக்கு ஒரு குணம் கிடையாது. அப்போ ஊரில் இருக்கக்கூடிய மக்களுடைய குணங்கள் ஒவ்வொன்றும் வித்தியாசமாக இருக்கும், ஒவ்வொரு தாய் தகப்பனுக்கு பிறந்த குழந்தைகள். எனவே மஹல்லாவுடைய சாத்திகளை நிர்வாகிக்கக்கூடிய மக்கள் நிர்வாக திறமை கொண்டவர்களாக இருக்கணும். அங்கே குடிகாரன் இருப்பான், அங்கே போதை வஸ்துல இருப்பார், ஆளும் இருப்பார், மாஸ்டர் இருப்பார். ஒரு குடிகாரன்ட்ட பேசுகிற மாதிரி ஒரு ஆலிமுக்கு பேசலாது, ஒரு ஆலிமுட்ட பேசுகிற மாதிரி இன்னொருத்தட்ட பேசலாது, படித்தவர்கிட்ட பேசுகிற முறைமைகள் இருக்கிறது. எனவே மஹல்லா மக்களுடைய ஆளுமை விடயத்தில் நிலைமை கொண்ட நிர்வாகிகளாக இருக்கணும். அடுத்தது கண்ணியமானவர்களை பிரச்சனைகளை தீர்த்த. எப்படி பிரச்சனையை தீர்க்கிற? இவர புத்திக்கு பரம இந்த நான் ஹரிக்கார் தானே, இவர் இவர் ட்ரக் நானா, இவர் எப்படி பண்புன்னு சொன்னா நோனா சொல்ற மாதிரி ட்ரக் மாறுவார். என்ன பிரச்சனை வந்தாலும் அவர் தெரியுமா அண்டு ஏசுன்னு தெரியுமாவா, போன முறை நிர்வாகி ஈக்கக்குள்ள எங்களுக்கு டோக் போட்டா தானே அவர பிரச்சனை வந்துக்குது, கசக்குங்க வச்சு குட்டவானா இவர் சொன்ன இவர் ஆர்டர். கண்ணியமானவர்கள், நல்லடியார்களே, எனவே எங்களுக்கு ஒரு மேல்மட்டம் இருக்கிறது, கலாச்சார திணைக்களம் இருக்கிறது, வக்ஃபு சபை இருக்கிறது, பள்ளி சம்மேளனம் இருக்கிறது, அகில இலங்கை ஜம்யா இருக்கிறது, பிரதேச ஜம்யா இருக்கிறது, ஜனாசா நலமுறை சங்கங்கள், எத்தனையோ திட்டங்களை தாண்டி போக வேண்டிய நாங்கள் எங்களுடைய இஷ்டத்துக்கு ஆட முடியாது. எனவே பிரச்சனையின் தீர்வு என்ற சந்தர்ப்பத்தில் கண்ணியமானவர்களே, எங்களுக்கு மேல்மட்டத்தை அணுகி குழு சம்பந்தமான பிரச்சனை வரும் ஆராயணும், இயக்கம் சம்பந்தமான பிரச்சனை வரும் ஆராயணும், அண்டை வீட்டானுடைய பிரச்சனை வரணும் ஆராயணும், காணி சம்பந்தமான பிரச்சனை வரணும் ஆராயணும், கடன் சம்பந்தமான பிரச்சனை வரணும் ஆராயணும். இவற்றை எல்லாம் கண்ணியமானவர்களே ஆழமாக இதனில் இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்களை அடையாளப்படுத்தி இதனுடைய இந்த பிரச்சனைக்குரிய தீர்வை எந்த மட்டத்தில் கொண்டு போகலாம். காணி பிரச்சனை அதை எங்களால் கை வைக்கிறாது, லோ சம்பந்தமான பிரச்சனை, சிவில் சம்பந்தமான பிரச்சனை, அதுக்கு யாரை அணுகணும், எப்படி போகணும் என்ற அறிவு கொண்ட பிரச்சனை தீர்க்கக்கூடிய பண்பு தெரிஞ்ச திறமை படைத்த நிர்வாகிகள் இல்லதால தான் இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயம் மாற்று மத சமூகத்துக்கு முன்னால மூக்குடைக்கப்பட்டவர்களாக, எழுச்சி காண முடியாதவர்களாக, முதுகலும் உடைக்கப்பட்டவர்களாக, கோணி குறுகியவர்களாக. குறிப்பாக சொல்ல போனா ஒவ்வொரு மஸ்ஜிதில் இருக்கக்கூடிய இமாம்கள் இன்றைக்கு கண்ணியமா 10 வருஷம் இருந்துட்டு மஸ்ஜிதை விட்டு துரத்தப்படுறாரு. செருப்பறிந்த பாரோட தான் போறாரு, பாரார்ந்த செருப்போட போறாரு. கண்ணியமானவர்கள், நல்லடியார்களே, 15 வருஷம் முஅத்தினாக இருந்தவர் கண்ணை கசக்கிட்டு கிழிஞ்ச ஜிப்பாவோட பிஞ்ச தொப்பியோட தான் மஸ்ஜிதை விட்டு போறாரு. அவரோட பைசிக்கல் டயர்ல பெச் போடுற கூட சல்லி இல்லாம போறாரு. எவ்வளவு பெரிய அநியாயமான நிர்வாகம் செய்யறோம், எவ்வளோ பெரிய எப்படிங்க எங்களுக்கு பண்பு வருது, எப்படி பண்பு வருது கண்ணியமானவர்களே. எனவே மக்களுடைய பிரச்சனை தீர்க்க தெரியாது. மஸ்ஜிதில் இருக்கக்கூடிய ஒரு முஅத்தின், ஒரு மௌலவியுடைய பிரச்சனையை தீர்க்க முடியாதுன்னு சொன்னால் எப்படி குழுக்கள் சம்பந்தமான பிரச்சனை தீர்க்கப்படுறாரு, எப்படி இயக்க சம்பந்தமான பிரச்சனை தீர்க்கப்படுறாரு, எப்படி கடன் சம்பந்தமான பிரச்சனை தீர்க்கப்படுறாரு. கண்ணியமான சகோதரர்களே, 21,000 சம்பளம் சொன்னால் ஒரு நாளைக்கு 700 ரூபா இவர் நினைச்சிட்டு இருக்கிறார். காரணம் ஏன்னா மொண்டசீரில் இவர ஃபுல்லாக ஃப்ரீயாக படிக்குது, கொடுக்குற கரண்ட் பில் ஃப்ரீயாக கொடுபடுது, கொடுக்குற தண்ணி வாட்டர் சப்ளை ஃப்ரீயா நடக்குது. கண்ணியமானவர்களே, இறைச்சி கடைக்காரன் சும்மா கொடுக்குறான், மீன் கடைக்காரன் சும்மா கொடுக்குறான், மளிகை சாமான்லாம் சும்மா கடையில் கொடுபடுது, சும்மா கொடுபடுது. நாங்கள் கொடுக்கறது சும்மா கொடுக்குறோம், இவருக்கு எல்லாம் ஃப்ரீயா நடக்குது உலகத்தில். என்னங்க நியாயம், என்னங்க நியாயம்? கண்ணியமான சகோதரர்களே, நல்லடியார்களே, யாராவது 10 ரூபா 5 ரூபா குறைச்சா கொடுக்க ஹசரத்மார்னு சொல்லி வானாங்க. உலகத்தில், இந்த உலகத்தில் மிக கண்ணியமான ஒரு சொத்து தான் எங்களுடைய மஸ்ஜிதுடைய இமாம்கள். மஸ்ஜிதுடைய இமாம்கள் அது வேறு சப்ஜெக்ட். நாம் பேச வேண்டியது மஸ்ஜிதுடைய நிர்வாகிகளும் உலமாக்களும் என்ற தலைப்பு, அது வேறு சப்ஜெக்ட் கண்ணியமானவர்களே. எனவே நிர்வாகிகள் என்பது சமூக ரீதியான பிரச்சனைகளை கையாளக்கூடிய முறைமைகளை அறிந்தவர்களாக, தெரிந்தவர்களாக, அந்த பிரச்சனையுடைய விடயங்களை ஆழமாக கண்டறிந்து அந்த பிரச்சனையை தீர்வுக்கு கொண்டு வரக்கூடிய நிர்வாகிகள் தெரிவு செய்யப்படணும் கண்ணியமானவர்களே. வெறுமனே ரோட்டில் நிற்கிறவங்க அவர்கள் வந்து தேர்வு செய்வாங்க, இவங்க வந்து தேர்வு செய்வாங்க, இவங்க அவங்களோட பாட்டில் செஞ்சுட்டு போகிறதுல நிர்வாகத்துடைய பண்பு. எனவே ஆழமான சமூகத்துடைய எழுச்சியை
கலாச்சார ஆன்மீக வித்திடக்கூடிய ஒரு கோட்டையாக இருக்கக்கூடிய சமூகத்துடைய மிகப்பெரிய ஒரு ஆணிவேரான மஸ்ஜிதை எங்களுடைய கண்களாக நிர்வகிக்க வேண்டும். தலைவர்மார்கள், நிர்வாகிகள், நான் வினயமாக கேட்கிறேன், நீங்கள் சுமந்திருப்பது மஸ்ஜிதுடைய நிர்வாகம் என்பது அது ஒரு பதவி கிடையாது, அது ஒரு அமானிதம் என்பதனை நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. எனவே மஸ்ஜிதுடைய நிர்வாகத்தினரை பதவி என்ற போட்டி எடுத்தமை தவிர, பட்டம் என்கின்ற ஒரு போட்டி எடுத்தமை தவிர, எங்களுக்குரிய ஒரு கௌரவ பிச்சையாக எடுத்தமை தவிர, இது ஒரு அமானிதமாக நாங்கள் பார்க்காத வரைக்கும் எங்களுடைய சமூகத்தை வெளிச்சு காண முடியாது. படிப்பு ரீதியாக இருக்கலாம், பொருளாதார ரீதியாக இருக்கலாம், ஒழுக்க விழுமியமாக இருக்கலாம், யாராலையும் கண்டுகொள்ள முடியாது. இன்றைக்கு பாருங்க, எத்தனை கிராமத்தில் வாலிபர்களுடைய பிரச்சனை எவ்வளவு இருக்கு, எத்தனை நிர்வாகங்க வாலிப யூத் மோட்டிவேஷன் எத்தனை பேர் செஞ்சிருக்கிறோம், எத்தனை கண்ணியமான உலமாக்கள் இருக்கிறாங்க, எத்தனை பேரை கொண்டு வந்திருக்கிறோம், எத்தனை பேரை பாதுகாத்திருக்கிறோம், ட்ரக்ஸ்ல இருந்து எவ்வளவு பாதுகாத்திருக்கிறோம், போதை வஸ்திலிருந்து எத்தனை வாலிபர்களை பாதுகாத்திருக்கிறோம். கண்ணியமானவர்களே, ஒரு அசல் நிர்வாகி மார்பு தட்டி அந்த நிர்வாகத்தை கலைஞ்சி போக்கல அந்த பில்டிங் கட்டிக்கிறோம், கடை வாங்கிக்கிறோம், காணி வாங்கியிருக்கிறோம், சொத்து வாங்கியிருக்கிறோம், இதை கிழிச்ச கிழிப்பு சொல்ல வேணாம். இவர் நிர்வாகத்தை கலைச்சோடன மக்களுக்கு முன்னால எழுப்பி சொல்லணும், நான் மகல்லாவை பாரம் எடுக்கும் பொழுது 100% தொழுகையாளி, நான் நிர்வாகத்தை கலைக்கும் பொழுது 100% தொழுகையாளி. இப்படி ஒரு நிர்வாகிகளை காட்டுங்களை பார்ப்போம். இலங்கையில் எங்கிருந்தாலும் கொண்டு வாங்க.